1,02,000 இருக்கு ஒரு சவரன் அப்படின்னு சொல்லணும்னா, அதிலிருந்து ஒரு 5,000 ரூபா விலை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சவரன் ஒன்றுக்கு 5,000 ரூபா குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த 10 வருடத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரேட்டே வந்து யார்கிட்ட தங்கம் இருக்கோ அவங்க ஃபிக்ஸ் பண்றதுதான் ரேட்டுன்ற அளவுக்கு வந்துடும். கடந்த லாஸ்ட் ஒரு 1 வீக் மேலேயே வந்து கோல்டு அண்ட் சில்வர் ரேட் வந்து ரொம்ப டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்தது. இன்னைக்கு தடாலடியா சில்வர் கிட்டத்தட்ட ஒரு கிராமுக்கு 23 ரூபாய் அளவுக்கு சரிஞ்சிருக்கு. கோல்டுலயும் அதே மாதிரி ஒரு கணிசமான ஒரு கிராம் 420 ருபீஸ் அளவுக்கு சரிவு வந்திருக்கு. இன்னைக்கு திடீர்னு வந்து வழக்கத்துக்கு மாறா இந்த அளவுக்கு சரிவை கண்டிருப்பதற்கு என்ன காரணம்? அதாவது தங்கத்தில் பார்த்தோம்னா ஒரு சவரன் ஒன்றுக்கு 3,360 ரூபாயும், சில்வரில் வந்து ஒரு கிராமுக்கு 223 ரூபா, அதாவது சொல்ல போனால் ஒரு கிலோவுக்கு 23,000 ரூபா ஒரே நாளில் குறைஞ்சிருக்கு. இது எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, திடீர்னு இந்த விலை ஏற்றம் அப்படின்றது வந்து இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் ஹாலிடே வந்தோடனே ஃபாரின் இன்டர்நேஷனல் பேங்க்ஸ் மார்க்கெட் எல்லாமே க்ளோஸ். அந்த டைமில் எந்த வர்த்தகமும் இருக்காது. அதனால ஒரு பிசிக்கல் டிமாண்ட் ஏற்படும். அதனையொட்டி ஏற்பட்ட விலை உயர்வு தான் இந்த கடந்த ஒரு சில தினங்களாக, ஒரு சில வாரம் கூட சொல்லலாம், ஒரு 2 வாரங்களில் பார்த்தோம்னா. இதையொட்டி எப்பயுமே விலை இந்த மாதிரி கிடுகிடுன்னு ஏறுறப்போ ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பீரியட் அப்படின்னு சொல்லி வரும். அந்த பீரியட் தான் இப்போ வந்திருக்கு. இது வந்த உடனே என்ன சொன்னால் இல்லைங்களா, ஒரு ஃபிசிக்கலாக அங்கே கோல்டு சில்வர் இல்லாதனால இந்த டிமாண்ட் ஏறினுச்சு. அந்த ஏறுறப்போ இந்த ப்ராஃபிட் புக்கிங்காக அந்த பீரியட் வந்து எல்லாருமே தங்கத்தை விற்க ஆரம்பித்தாங்க, சில்வரையும் அதே மாதிரி விற்க ஆரம்பித்தாங்க. அதனால இந்த விலை திடீர்னு ஒரு குறைவு ஏற்பட்டுச்சு. இது அடுத்த சில வாரங்களில் ஓரிரு தினங்கள் இப்படி இருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தா திருப்பி விலை உயர ஆரம்பிச்சிடும். இந்த விலை குறைவுன்றது ஒரு நல்ல விஷயமா தான் பார்க்கப்படுது. என்னென்னா சாமானியர்கள் மக்களில் வாங்கலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். இது இன்னும் இப்போ நாளைக்கோ இல்லை இன்னும் அடுத்த ஒரு சில தினங்களுக்கு இதே மாதிரி கொஞ்சம் டவுன் ஆகிறதுக்கு எதிர்பார்க்கலாம் சார்? இல்லை, அதில் பெரிய மாற்றங்கள் வராது. வந்தால் வந்து ஒரு 3%லேருந்து 5% அந்த அளவுக்கு தான் ஒரு சில டவுன் வரும். அப்புறம் டே பை டே கொஞ்சம் கொஞ்சமாக விலை உயர ஆரம்பிச்சிடும். எப்படி 2026 எப்படி சார் இருக்கும்? 2025 வந்து பார்த்தோம்னா, முதல்ல 26 எப்படி இருக்குன்றதுக்கு முன்னாடி 25 பார்த்தோம்னா ஒரு 80% மேலே தங்கம் விலை உயர்ந்துச்சு. வெள்ளியில் 160% உயர்ந்துச்சு. இந்த அளவுக்கு விலை ஏற்றம் இல்லாட்டியும் கூட குறைந்தபட்சம் ஒரு சவரன் ஒன்று 1,30,000 1,50,000 அப்படின்றது அடுத்த வருஷம் 2026 வரக்கூடிய சூழ்நிலை வரும். வெள்ளியும் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 3,4 லட்சம் ஒரு பர் கேஜ், 375 ரூபா ஒரு கிராம் அப்படின்ற அளவுக்கு வந்து சேர்ந்துடும். இன்னொரு விஷயம், நிறைய ஒரு சமூக வலைதளங்கள்ல நிறைய ஒரு டிஜிட்டல் பேஜ் எல்லாம் இப்போ பார்க்க முடியுற விஷயம் என்னன்னா, இந்த விலை தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிறது காரணம் அமெரிக்காவுடைய ஒரு கேம் அப்படின்றாங்க. ஃபுல்லா வந்து ரேட்டை ஏற்றிட்டு அவங்க வச்சிருக்கிற கோல்டு எல்லாம் சேல் பண்ணிட்டு கடன் எல்லாம் அடைக்கிறது ஒரு பிளான் இருக்குன்றாங்க. அதுக்கப்புறம் வீழ்ச்சியை சந்திச்சிடும் அப்படின்றாங்க. என்ன சார் என்ன நடக்குது? நல்லா ஏதாவது என்ன ரோல் நடக்குது? இல்லை, இது அமெரிக்காவுடைய சூழ்ச்சி அப்படின்னு முழுக்க அப்படியே பொறுப்பை தள்ளி விட்டுற முடியாது. இது வந்து அமெரிக்காவும் அது ஒரு காரணம். அவங்கள வந்து கோல்டை வந்து இது பண்ணுறாங்க. இதுக்கு நடுவில் மற்ற நாடுகள், அந்த பிரிக்ஸ் சொல்கிறோம் இல்லையா, பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா, இந்த நாடுகள், இந்த 5 நாடுகள் ஒரு கூட்டமைப்பு இருக்குது, ஒப்பந்தம் இருக்குது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ டாலரில் இது ட்ரேட் பண்ணுறதை விட அவங்கவுங்க கரன்சிலேயே, இப்போ வந்து இவங்க ரஷ்யாவிலேருந்து எண்ணெய் வாங்குறாங்கன்னா ரூஃபில் கொடுத்து வாங்கிக்கலாம், சைனாலேருந்து பொருள் வாங்குறாங்கன்னா சைனாவுடைய பணத்தை கொடுத்து வாங்கிக்கலாம், இந்திய ரூபாயை கொடுத்து, அந்த மாதிரி விஷயங்கள் போய்கிட்டு இருக்கனால யாரும் டாலரை வச்சு ட்ரேட் பண்ணுற அவசியம் இல்லை. அதனால் தங்கம் ஸ்ட்ராங்காக ஆக்கணுன்றதுக்காக தங்கத்து மேலே வர இவங்க எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னா அது ஒரு முக்கியமான காரணம். ஏன் ஈவன் அமெரிக்காவே வந்து தங்கத்தில் வந்து ஒரு நாட்டம் காட்டிருக்காங்க. அதே சமயம் அமெரிக்காவோட பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு, டாலருடைய மதிப்பு குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அவங்களுடைய ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாதனால இது எல்லாமே தங்கத்தின் பக்கம் பெருமுதலீட்டாளர்களுடைய பார்வை திரும்பி இருக்கு. இது எல்லாமே ஒன்று சேர்ந்து தான் இந்த அளவுக்கு கோல்டு விலை உயர்ந்துகிட்டே இருக்கு. ஸோ மீண்டும் அட்லீஸ்ட் வந்து ஒரு கோல்டு கிராம் 10,000 ரூபாய் என்ற அளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார்? வந்தால் நல்லது, ஆனால் கண்டிப்பாக அது வராது.
ஏன் வராது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது ஒரு சாரார் வந்து கட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக அதை முறியடித்து கொண்டு வந்துடலாம். இது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டு. அதில் எல்லா நாடுகளுமே ஒவ்வொரு நாடுகளுமே அதில் வந்து போட்டி போட்டு தங்கத்து மேலே, ஏன்னா தங்கத்தை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கைவசம் வச்சுருக்குமோ அதுதான் பொருளாதாரத்தை நிலைநிறுத்தும் அப்படின்ற ஒரு இது. எக்ஸாம்பிள் சொல்ல போனால், கடந்த ஒரு 15 வருஷமாக பார்த்தீங்கன்னா தங்கம் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெருசாக வாங்கவே இல்லை. ஆனால் கடந்த இப்போ 3-4 வருடங்களாக 720 டன் மட்டும் தான் நம்ம கைவசம் வச்சுருந்தோம். 10வது 11வது இடத்துல வச்சுருந்தோம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி இன்றைக்கி நம்ம 8வது இடத்துக்கு வந்திருக்கோம். நம்ம கையில் மட்டுமே 876 டன் தங்கம் இப்போ இருக்குது. இந்த குறைந்தபட்ச காலத்தில் மட்டுமே 150க்கும் மேற்பட்ட டன் தங்கம் நம்ம வாங்கியிருக்கோம். அதே மாதிரி சைனா வாங்கியிருக்கு, ரஷ்யா வாங்கிட்டு இருக்கு, ஒவ்வொரு நாடும் போட்டி போட்டு வாங்கிட்டு இருக்காங்க. அதனால் அந்த அளவுக்கு குறையறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. எதிர்பாராத விதமாக சில ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்தால், நிகழ்வுகள் நடந்தால் அந்த மாதிரி குறையுமே தவிர சாதாரண ஒரு சூழ்நிலையில் அந்த மாதிரி குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே சார், இப்போ விரைவில் இப்போ யூனியன் பட்ஜெட் விரைவில் வந்து டேபிள் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வீக்கில் வந்து யூனியன் மினிஸ்டர் வந்து நிறைய துறை சார்ந்தவர்களோட ஒரு இன்ட்ராக்ஷன்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ உங்கள் தரப்பில் ஏதாவது ரெஃபரன்சேஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? ஏதாவது எதிர்பார்க்கலாம்? கண்டிப்பாக ஏற்கனவே நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இப்போ கொடுக்கறதுக்கு கூட இந்த இம்போர்ட் டியூட்டி ஒரு 6% இருக்குது. அந்த இம்போர்ட் டியூட்டியை எடுத்துட்டு முதல்ல இருந்த மாதிரியே 1% இறக்குமதி வரி அப்படின்னு சொன்னால் ஒரு 5%, அதாவது இன்னைக்கு எக்ஸாம்பிள் சொல்ல போனால் 1,02,000 ரூபாய் இருக்குது ஒரு சவரன் அப்படின்னு சொல்லணும்னா, அதிலிருந்து ஒரு 5,000 ரூபா விலை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சவரன் ஒன்றுக்கு 5,000 ரூபா குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5,000 6,000 ரூபா குறையறதுக்கு. அதனால் கண்டிப்பாக நம்மளுடைய சங்கத்தின் சார்பாக ப்ரெசன்டேஷன் கொடுப்போம். இந்த இறக்குமதி வரியை அறவே எடுக்கணும் அப்படின்னா, அப்படி அறவே எடுத்துட்டாங்கன்னா கூட இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கள்ள சந்தையில் வரக்கூடிய தங்கம் அறவே நின்று போயிடும், சுத்தமாக வராது. யாரோனா எவ்வளோனா எடுத்துகிட்டு வரலாம் தங்கம் அப்படின்றப்போ ப்ராஃபிட் நோக்கத்தோடு தானே எடுத்துகிட்டு வராங்க. இப்போ அது இல்லைன்றப்போ யாரும் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. அதனால் தங்கத்தினுடைய விலையும் குறையும், அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கே கொஞ்சம் ஓய்வு கிடைக்கும். தெரியாது தெரியாது அதெல்லாம் தெரியாது. இதுல தெரியல. இப்போ ஜெனரலி இப்போ இந்த ரேட் ஏற ஏற என்ன சார் நடக்கும்? இப்போ ஸ்மக்லிங்லாம் நிறைய அதெல்லாம் வந்து எப்படி சார் இருக்கும்? அது இல்லை, எப்பயுமே இந்த கள்ளச்சந்தை ஸ்மக்லிங் இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா, தங்கத்தினுடைய அஃபிஷியல் ரேட் ஒன்று இருக்கும். அதுக்கும் நம்ம வந்து இம்போர்ட் டியூட்டி வந்து முதல்ல 15% இருந்துச்சு. அப்படி இருக்கிறப்போ வேர்ல்டு லெவலில் இருக்கிற மற்ற நாடுகளில் இருக்கிற ரேட்டை விட தங்கம் நம்ம நாட்டில் 15% விலை ஜாஸ்தி இருந்துச்சு. எக்ஸாம்பிள், அங்கெல்லாம் வந்து 1 கோடி ரூபா இருக்குது ஒரு கிலோ அப்படின்னு சொன்னால், நம்ம நாட்டில் மட்டும் 1,15,00,000 இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு கிலோவை அங்கேருந்து கடத்தி கொண்டு வந்தாங்கன்னா 15 லட்சம் லாபம், 10 கிலோ கொண்டு வந்தாங்கன்னா 1,50 கோடி ரூபா லாபம். அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதை எல்லாமே நம்மளுடைய கஸ்டம்ஸ் எல்லாமே ஏற்கனவே அதுக்கு உண்டான சரியான ஒரு தீர்வு எடுத்து முடிவு எடுத்து பயங்கரமாக டைட்டன் பண்ணி அதெல்லாமே பார்த்தாங்க, குறைச்சாங்க கள்ளக்கடத்தில் வர தங்கத்தை. அதே டைமில் மத்திய அரசாங்கமும் அந்த இம்போர்ட் டியூட்டியை 15%லேருந்து 6% குறைச்சாங்க. குறைந்தபட்சம் 9% எடுத்துட்டாங்க. அதுபோல் இப்போ மீதம் இருக்கிற 6%த்தையும் அறவே எடுத்துடணும். அப்படி இல்லைன்னா 1% மட்டும் போட்டுட்டு மீது 5% குறைச்சிட்டாங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். அது மக்கள் மனசுலையும் ஒரு பால் வாத்தா மாதிரி இருக்கும். அதே போல் இந்த அடுத்த நம்ம செகண்ட் லைன் பிஸ்னஸ் இருக்கு இல்லையா, அதுவும் கட்டுக்குள்ளே வந்துடும். எல்லாமே ஒரு ஃபார்மில் லைனில் வந்துட்டு நம்பர் 1 அக்கௌண்ட் மட்டுமே வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ ஜென்ரலி இப்போ இனிமேல் கோல்டு சில்வர்லாம் வாங்குறது மிடில் கிளாஸ் லோயர் கிளாஸ் மக்கள்லாம் அவங்களுடைய கனவுகள்லாம் எப்படி சார்? வாங்கணுங்கிறது ஒரு கனவாகவே போகுமா, இல்லை வாங்கக்கூடிய சுச்சுவேஷன்லாம் வருமா? இல்லை, அது ஒவ்வொருத்தர் தனிப்பட்ட முறையில் எடுக்கக்கூடிய விஷயங்கள். இருந்தாலும் நான் என்னுடைய தனிப்பட்ட முறையில் நான் என்ன கருத்து சொல்வேன்னா, விலை ஏறுனா கூட வாங்கிறத நிப்பாட்டாதீங்க. அதாவது நம்ம 4 கிராம் வாங்கலாம்னு நினச்சிருப்போம், விலை ஏறி போச்சு, 3 கிராம் வாங்குங்க, 2.25 கிராம் வாங்குங்க. ஆனால் வாங்குறத நிப்பாட்டாதீங்க. என்னென்ன காரணம்னா, இந்த தங்கம்ன்றது ஒரு அசைக்க முடியாத ஒரு சொத்து. நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1 கிலோ தங்கம் 60 லட்சம் ரூபாய் இருந்துச்சு.
இன்னைக்கு 1 கிலோ தங்கம் 1,40,00,000. நான் சொல்றது 24 கேரட். அப்படி இருக்கும் பட்சத்தில் வேற எதுலையுமே இந்த அளவுக்கு ஈல்டு கொடுக்கல. இனி வரும் காலங்களிலும் தங்கத்தினுடைய பாதை வளர்ச்சி பாதையில் போய்கிட்டு இருக்கும். அதனால இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மற்றதுலேருந்து வர்ற உபரியாக இருக்கிற பணத்தை கூட தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணி வைங்க. இது நம்ம ஒருத்தர் மட்டும் பண்ணுறதில்ல, வேர்ல்டில் இருக்க அத்தனை பேருமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய பொருளாதார வல்லுநர்கள் கூட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த ஒரு 5 வருடங்களில் பார்த்தீங்கன்னா தங்கத்தினுடைய விலை யாருமே கணிக்க முடியாத அளவுக்கு போய்கிட்டே இருக்கும். அடுத்த 10 வருடத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரேட்டே வந்து யார்கிட்ட தங்கம் இருக்கோ அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ரேட்டுன்ற அளவுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஏற்கனவே நம்மளுடைய இந்திய மக்கள்கிட்ட மட்டுமே உலகத்திலேயே முதல் 10 வரிசையில் இருக்கிற நாடுகள்கிட்ட எவ்வளோ தங்கம் இருக்கோ அதை விட அதிகமாக முதல் 10 வரிசையில் இருக்கிற நாடுகள்கிட்ட பார்த்தீங்கன்னா 23,000 டன் தான் தங்கம் கைவசம் இருக்குது. அமெரிக்கா, இட்டாலி, பிரான்ஸு, ஜெர்மன், ரஷ்யா, சைனா, இந்தியா, சுவிட்சர்லாந்து, நெதர்லாந்து, ஜப்பான், இது 10 வகை. அவங்கள்ட்ட இருக்க தங்கத்தோட நம்ம பெண்மணிகள் இருக்கிறது ஜாஸ்தி இருக்குது. 26,000 டன் நகை இருக்குது, தங்கம் இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்னமும் கூட தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணி தங்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ அதை கடன் வாங்காமல் வாங்கி வச்சா கண்டிப்பாக வருங்காலத்தில் மிகப்பெரிய ஒரு அசைக்க முடியாத ஒரு சொத்தாக தங்கம் இருக்கும். இப்போ நிறைய இப்போ தை மாதம் வருது, நிறைய முகூர்த்த தினங்கள் வருது. இந்த மாதிரி நேரத்தில் வந்து இந்த விலை உயர்வுங்கிறது அந்த கன்சியூம் பண்றது வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும் இல்லையா சார்? இப்போ சேல்ஸ்லாம் கண்டிப்பா இப்போ இருக்கிற விலை வந்து அடுத்த ஒரு உயர்வு அப்படின்றது வந்து ஜனவரி 15ஆம் தேதிக்கு, ஏன் 10ஆம் தேதிக்கு மேலேயே திரும்பியும் ஒரு விலை உயர்வு வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த முகூர்த்த தினங்கள்லாம் வரனால தங்கத்தின் தேவைப்பாடுகள் நிறைய இருக்கு, பிசிக்கல் டிமாண்ட் வரும். வர வர அப்பையும் கொஞ்சம் ஒரு விலை ஏற்றம் கண்டிப்பா வரும். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.